எனக்கு பிடிக்கவே இல்ல பாட்டி. எனக்கு வேணாம், இந்த நீயே சாப்பிடு. என்னடி பிடிக்கல கிடைக்கலன்னுகிட்டு உன் அம்மா திட்டத்தெல்லாம் சரியா தானே இருக்குது. அவத்தான் இன்னொரு நாளைக்கு சுண்டல் செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்கிறாள்ல, அதுக்குள்ள குழந்தை பிள்ளையாட்ட அடம் பிடிக்கிற. நான் இப்போ உங்ககிட்ட சுண்டல் வேணும்னு சொன்னா இது வேணாம்னு தானே சொல்றேன். அதுக்குள்ள சத்தமா பேசி அம்மாட்ட போட்டு கொடுக்கணுமா? என்ன பெரியமா வாசல் வரைக்கும் சத்தம் வருது? வா தாமர, எல்லாம் உன் மருமக சத்தம் தான். எதை சொல்லு உடனே டான் டூன்னு கத்துற வேலையதான். அத்தை, நான் ஒன்னும் கத்தல. இது பிடிக்கல, எனக்கு வேணும்னு சொன்னா அது தப்பா? தப்பு இல்லடா கண்ணு. தாமர, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கிற? அக்கா, இதுல கொழுக்கட்டையும் சுண்டலும் வச்சிருக்கேன், பெரியமாவுக்கும் பிள்ளைக்கும் எடுத்து கொடு. எதுக்கு தாமரை இதெல்லாம்? ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சு கொடுத்துருக்கேன், புள்ள சாப்பிட்டுட்டு இருக்கா. புள்ள சாப்பிட்றத நான் பார்த்தனே, பிடிக்கா, எடுத்து கொடு பிள்ளைக்கு. அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற? ஏதோ என் கையில உள்ளதை வச்சு என்னால முடிஞ்சது தானே செய்ய முடியும். சரி, வந்து உக்காரு வா. சுந்தரி அக்கா. வாடி சிம்ரனே. ஏ தாமர, நீ இங்கதான் இருக்கியா? நானும் இப்பதாண்டி வந்தேன். ஏக்கா, இதுல கொழுக்கட்டை இருக்குது, பிள்ளைக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. ஏண்டி இப்படி ஆளாளுமா ஒரு தூக்கு சட்டியை கொண்டாந்து கொடுத்தா யாரடி இதெல்லாம் சாப்பிடுறது? என்ன பெரிய தூக்கு சட்டி, அதுலயும் ரெண்டு தான் வச்சிருக்கிறேன். எண்ணெயெல்லாம் விட்டா 2 தூக்கு சட்டியும் ஒத்தாலா காலி பண்ணிடுவோம். பாத்துக்க, 3 பேர் இருக்கிறீங்க, சாப்பிட மாட்டீங்களா? ஏ பெரியமா, இந்தா பொடி எடுத்துட்டு போ. கௌரி கண்ணு, சுண்டல் இல்ல கொழுக்கட்டை இல்லன்னு மோரை தூக்கி வச்சுட்டு உக்காந்துருந்த. இப்ப பாரு, உன் அத்தைங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு எடுத்துட்டு வந்துருக்கிறாளுங்க. ஆமா, அப்புறம் அத்தைங்க 2 பேர் எதுக்கு இருக்கிறோம்? எங்க மருமகளை அப்படி விட்டுருவோமா? ஆமா பெரியமோய், எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்திருந்தா உன் பேத்திய பொத்தனாப்புல தூக்கிட்டு போய் என் வீட்டுல வச்சுக்குவோம். பாத்துக்க. அடியே, இப்பதான் என்ன கூடி கொண்டு போய் உன் மருமகளை உன் கூடவே வச்சுக்க. அதை விடுக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கௌரி, நீ உள்ள போய் பாட்டிட்டு கொழுக்கட்டை வாங்கி சாப்பிடு போ. என்ன விஷயம்டி? ஏக்கா, மதியம் நீ நான் தண்ணி பிடிக்க போனோம்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் பெரிய கூத்தே நடந்துச்சு தெரியுமா? அப்படி என்னடி நடந்துச்சு? அட ஏக்கா, உன் புருஷன் அந்த காய்கறி பிள்ளைய உப்பு மூட்டை தூக்குறோம்னு சொல்லி தூக்கிட்டு போய் சாக்கடைக்குள்ள போட்டான். நாத்தனாரு சாக்கடையில உளுந்து பிறண்டு ஒரே காமெடியா இருந்துச்சு. உங்க 2 பேத்துக்கு அந்த காட்சியை பார்க்க கொடுத்து வைக்கலக்கா. என்னடி சொல்ற? அட கடவுளே, என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிற? என் மாமியார் இது லேஸ்ல விடாதிரி. ஆமாடி சிம்ரனு, இந்த ஆள் எதுக்குடி அந்த பிள்ளை தூக்கிட்டு போனா? ஏதாவது ஒரு ஏழரை இழுத்து விட்டுட்டே இருக்கிறான். என்ன பிரச்சனை வரப்போது தெரியல போ. ஏன் மோரைகளா, என்ன 2 பேரும் வாயை பொழந்துட்டு இருக்கிறீங்க? நான் அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏண்டி, அவ சாக்கடையில உளுந்ததெல்லாம் சந்தோஷம் தாண்டி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சியா? அதுக்கப்புறம் என்ன நடந்தா என்ன, அவ சாக்கடையில விழுந்தா நான் பார்த்து ரசிச்சேன். அது போதண்டி எனக்கு. அக்கா, என் மாமியார் தான் அவங்க தாம் தூம்னு குதிக்கும். நீ எதுவும் பேசாத, எல்லாம் பெரியமா பாத்துக்கும். சரிக்கா, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரே கொட்டாவியா வருது. வேலை செஞ்சு கை காலம் காலண்டு போகுது. நான் போய் ஒரு தூக்கத்தை போடுறேன். சரிடி சிம்ரனே, போயிட்டு வா. ஆமாக்கா, நானும் கிளம்புறேன். என் மாமியார் ஆந்தையாட்டம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். சரிடி தாமரை, போயிட்டு வாங்கம்மா. ஏக்கோய், தூக்கு சட்டியை பத்திரமா வை, நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரிடி ஆத்தா, உன் தூக்கு சட்டியை நான் ஒன்றும் தின்னுபிட மாட்டேன். குமாரண்ணே, எப்போ வந்தீங்க? சரசக்காவும் பிள்ளை நல்லா இருக்காங்களா? 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க தாமரை. எங்கண்ணே, பிள்ளை பார்க்க வரலாம்னா நேரமே கிடைக்க மாட்டேங்குது. மாமாவும் வயலுன்னு வயலுக்கே ஓடிடுறாரு. எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்துலயாவது போய் அக்காவையும் பிள்ளையும் பார்த்துட்டு வரணும்னே. ஐயோ தாமரை, உங்ககிட்ட சொல்லவே இல்லை பாரு. சரசையும் பிள்ளையும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டமா. என்னென்ன சொல்றீங்க? அதுக்குள்ள எதுக்கு கூட்டி வந்தீங்க? ஆப்ரேஷன் பண்ண உடம்பு 2 மாசமாவது ரெஸ்ட் எடுத்ததுன்னு புண்ணுக்குன்னு ஆறி வரும். இங்கே கூட்டி வந்து வச்சுக்கிட்டு பச்சை உடம்புக்காரி உனக்கு எப்படி சொராக்கி போட்டுட்டு இருக்கோம்? என் மாமியாளுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை தாமரை. அவங்களால இந்த பிள்ளைய பாத்துக்க முடியல. எதுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு அவங்கள கூட்டிட்டு போய் என் மச்சான் வீட்டுல விட்டுட்டு இந்த பிள்ளைய இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அவளை நான் எந்த வேலையுமே செய்ய விடுறதில்ல தாமரை. எல்லா வேலையுமே நான் தான் பாத்துக்கிறேன். பிள்ளைய மட்டும் பாத்துக்கிட்டு இருந்துட்டேன்னா போதும். அப்படியா? அப்ப வீட்டுல அண்ணன் சமையல் தானா? நடக்கட்டும். சரிண்ணே, அப்ப இன்னைக்கு நாளைக்கே போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். மா, என்னை எங்க கூட்டிட்டு போற? என் மாமியார் காய்கறியை கூட்டிட்டு சுந்தரி அக்கா வீட்டுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை பண்ண போதோ தெரியல.
இவ ஒருத்தி வேகமா எட்டு வச்சு வாடி ஆமையாட்ட நவுந்துக்கிட்டு இருக்கிற. இப்ப என்னம்மா உனக்கு? தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி வேகமாவானா எப்படிம்மா வருவேன்? சீக்கிரமா போனா தாண்டி அவளுகளை பிடிக்க முடியும். இல்லனா ஆத்துக்கு போறேன் ரேஷன் கடைக்கு போறேன்னு எங்கேயாவது பூந்து போயிருவாளுங்க. ஓ, இப்ப அரிசி சக்கரை வாங்கத்தான் என்ன கூட்டிட்டு போறியா? ஆமாண்டி, வீட்ல யாருமே ஆள் இல்ல. உன்னை கூட்டிட்டு போனா ரேஷன் கடையில போய் அரிசி சக்கரை பருப்புலாம் வாங்கிட்டு வந்து தருவல, அதான் கூட்டிட்டு போறேன். அம்மா, எனக்கு தூக்கமா வருதுமா, என்னை விடுமா, நான் போய் தூங்குறேன். என்னது தூக்கம் வருதா? மணி 8ஆவது. வெயிலும் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. என்னடி ஒரு பொம்பளைக்கு இன்னும் தூக்கம் வருது? நேற்று சாக்கடை அள்ளி பூசிட்டு வந்ததெல்லாம் மறந்து போச்சா? ஒரு பொம்பளை பிள்ளைய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்டோன்னு போய் என்னன்னு கேட்க வேணாம்? அப்போ நீ சண்டைக்கு தான் போறியா? போமா, நான் வரல. நேத்து ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாளுக, இப்ப திரும்பவும் என்ன பார்த்து சிரிக்கணுமா? அங்க பாரு, எல்லாம் கூட்டம் கூடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாளுக. எவடி உன்னை பார்த்து சிரிச்சவளுக? இப்பவே காட்டு, சிரிச்ச வாயை தச்சு போடுறேன். நீ வாடி, எவ உன்னை பார்த்து சிரிக்கிறாளுகன்னு நானும் பாக்குறேன். நீ வந்துட்ட, நீ அவளும் சிரிக்காம விட்டுருவாளுகளா? சிரிக்கிறத வேடிக்கை தான் பார்க்க போற. அடியே ராமாயி, வாடி வெளிய. என்ன சிவகாமி குரல் மாதிரி கேக்குது? பக்கத்துல யாருக்கிட்டையும் சண்டை போட்டு இருக்கிறாளா என்னன்னு தெரியலையே. என்னங்கடி கூப்பிட மாமியால மருமகளை உள்ளாரியா உட்காந்துக்கிறீங்க? வெளியே வாங்கடி. என்ன திமிரு பத்தி அவளுக்கு? நம்ம வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு நம்மளதான் கூப்பிட்டு இருக்கிறா. இந்தா வரண்டியோ. அட கடவுளே, தாமரை மாமியா வந்துருச்சு போலியே. அந்த பொம்பளை சும்மாவே பேய் மாதிரி ஆடும். இப்ப கால்ல சலங்கை வேற கட்டி விட்டாச்சு. என்ன ஆட்டம் ஆட போதோ தெரியலையே. ஐயோ, இந்த விஷயத்தை அத்தைகிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தாலும் ஏதாவது பேசி சமாளிப்பாங்க. ஓ அத்தை, நில்லுங்க அத்தை. அத்தோய், மா, நான் சொன்னா கேளு, வேணா வா போலாம். காயத்ரி, நீ செத்த நேரம் வாயை மூடிட்டு நில்லு. என்ன சிவகாமி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற? எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பாரு. உள்ளார வா. உள்ள வாமா காயத்ரி. வரேன் அத்தை. ஏய், என்னடி வராத்தனுக்கிட்டு உள்ள போற? இங்க என்ன இலை போட்டு விருந்து சாப்பிட வந்த? வாடிந்தாண்ட. என்ன சிவகாமி, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கிற? பேசாம என்ன பண்ண சொல்ற? நீ பெத்துட்டு இருக்கிற ஒரு விளங்காத பையன். அவன் என் பிள்ளைய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் சாக்கடைக்குள்ள போட்டுருக்கான். என் புள்ள தலைமை எல்லாம் சேத்தோட வீட்டுல வந்து நிக்குது. என்ன சிவகாமி சொல்ற? ஐய, சாக்கடைக்குள்ள போட்டானா? அந்த போரிங் பைப்பு கிட்ட சாக்கடையில தள்ளி விட்டான். அது ஒரே நாத்தமால இருக்கும். அதுலயே அம்மாவா உளுந்து எந்திரிச்சு வந்தா. இங்க பாருமா காயத்ரி, நல்லா சுருக்குன்னு தண்ணியை காய வச்சு அதுல கொஞ்சமா டெட்டாயில் இல்லைன்னா பெனாயில் ஊத்தி குளி. அப்பதான் அந்த நாத்தம் போகும். இல்லன்னு வச்சுக்க, நாரிக்கிட்டே தான் இருக்கும். கன்றாவி சோறு கூட திங்க முடியாது. அத்தை, மா, நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னல வேணான்னு. இப்ப பாரு. என்னடி விளையாட்டா இருக்குதா உனக்கு? உன் மவன் தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற. அதை என்னன்னு கேட்காம நீயும் மத்தவங்கள மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்கிற. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? என்ன சுந்தரி, நீயும் பார்த்துட்டு பேசாம நிக்கிற? இதுக்கு பதில சொல்லுங்க ரெண்டு பேரும். என்ன சின்னாயி நீங்க? அந்த ஆளு சாக்கடையில தள்ளி விட்டதாவே இருக்கட்டும். ஏன்டா அப்படி பண்ணன்னு நான் அந்த ஆளை கேள்வி கேட்கிறேன். பாத்துக்கிறமாயி, உன் மருமவ எப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறா பத்தியா? அவளை பார்த்து கத்துக்க. நீ சரியான நாயஸ்தி சுந்தரி. நீ எது பேசினாலும் நாயத்தை தான் பேசுவன்னு எனக்கு நல்லா தெரியும். யா சின்னாயி, இவ மேல எந்த சேத்தையும் காணோம், ஈரத்தையும் காணோம். இவளை சாக்கடையில தள்ளி விட்டாங்கிறத நாங்க எப்படி நம்புறது? அதானே, உன் வாக்குல வந்து என் மவளை சேத்துல தள்ளி விட்டான் ஆத்துல தள்ளி விட்டான்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? ஆத்தாளு மவளும் வேலை இல்லைன்னா ஏதாவது சொல்லிட்டு கிளம்பிடுவீங்களா? போங்கடி வேலையை பார்த்துக்கிட்டு. வந்துட்டாளுங்க, சாக்கடையில் தள்ளி விட்டான் பூக்கடையில் தள்ளி விட்டானுக்கிட்டு. இன்னும் செத்த நேரம் என் வாசல நின்றுட்டு இருந்தீங்க. வாசத்தளிக்க வச்சிருக்கிற சாணியை கரைச்சு மேல ஊத்தி விடுவேன். நீ வாசந்தரி உள்ளார வந்துட்டாளுங்க நாயத்தை தூக்கிக்கிட்டு. நில்லுங்கடி. என் மவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இந்த விஷயத்தை அவ்வளவு லேஸ்ல விட மாட்டேன். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுறேன். உங்களை பஞ்சாயத்துல நிறுத்தி உங்க டங்குவார அக்கலை. என் பேரு சிவகாமி இல்லடி. ஐயோ அம்மா, நீ பஞ்சாயத்தை கூட்டுறதும் எங்களுக்கு பயந்து வருது பாரு. போடி, நீ பஞ்சாயத்தை தான் கூட்டு, போலீஸுக்கு தான் போ. மடியில கணா இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். பாத்துக்கிறோம். அடியே திலகா, உன் புருஷன்கிட்ட சொல்லி தண்டூரா போட சொல்லுடி. இன்னும் 1 மணி நேரத்துல பஞ்சாயத்து கூடணும். என்ன தேதுனா, அவங்க பஞ்சாயத்து கூட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சரிசமமா பேசிட்டு இருக்கீங்க. நீ எதுக்கடி பயந்துக்கிற? அவளுக்கு பஞ்சாயத்தை தானே கூட்ட போறாளுக, கூட்டிட்டு போட்டு விடு. அப்பதான் அவளுகளை பத்தி இந்த ஊருக்கு புரியும். புரியட்டும். ஏ வாடி தூங்கா மாடு, வந்து நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. ஊர் மக்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு காலையில 11 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்கு. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் பஞ்சாயத்து ஆலமரத்துக்கு வந்துருங்கோ.
ஊர் மக்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு காலையில 11 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்கு. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் பஞ்சாயத்து ஆலமரத்துக்கு வந்துருங்கோய். ஒரு வழியா பஞ்சாயத்து கூடிருச்சு. ஆமா, எங்க தொப்பிக்கார தாத்தாவை காணோம்? பஞ்சாயத்துனா முதல்ல வந்து நிப்பாப்ல, ஊர் சனமே வந்து நிக்குது, இன்னும் அவரை காணுமே. அந்த தொப்பி தாத்தா ஊர்லயே ஆள் இல்ல சிம்ரனே. சிங்கப்பூருக்கு மாமன் வீட்டுக்கு போயிருக்கிறான். ஏப்பா, பிராது கொடுத்தவங்களையும் காணோம், யாரு மேல பிராது கொடுத்தாங்களோ அவங்களையும் காணோம். யார வச்சுப்பா பஞ்சாயத்து நடத்துறது? மாமா, நம்ம சுந்தரி அக்கா புருஷன் மூர்த்தி என்ன மேலதான் பிராது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவன் இங்க வரணும்ல. ஏமா சுந்தரி, உன் புருஷனை எங்கம்மா ஆள காணோம்? தகவல் சொன்னீங்களா இல்லையா? அண்ணே, அவன் எங்கன்னு சுந்தரி கிட்ட கேட்டா சுந்தரிக்கு எப்படி தெரியும்? அவன் குடிச்சுப்புட்டு வீட்டுக்கே வரது இல்லையா? வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆகுதான். அவன் எங்க இருக்கிறான் என்னன்னு தேடி புடிச்சு தூக்கிட்டு வரதுக்கு தான் 4 பேர் போயிருக்கிறாங்க. ஏ ஒடுங்கடா என்னையா. ஏப்பா, போதையில இருக்கிறானப்பா, இவனை வச்சு எப்படி பஞ்சாயத்து பண்றது? யோ, யாரையா நீங்களா? என்ன எதுக்கே கடத்திட்டு வந்திருக்கிறீங்க? என்ன வச்சு கொள்ளை அடிக்க போறீங்களா? மூதேவி எந்நேரமும் போதையிலே இருக்குது. இவங்களை கடத்திக்கிட்டு வந்து கொள்ளை அடிக்க போறாங்களாம். கொள்ளை அவங்க முகரையில. பிராது கொடுத்தவங்களையும் வர சொல்லுங்கப்பா சீக்கிரம். எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கிறது? அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல. அட 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 அட, என்ன மாமா எப்பவும் பிஸியாவே இருக்கிற மாதிரியும் உங்க நேரத்தெல்லாம் ஒதுக்கி பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிற மாதிரியும்ல பேசுறீங்க. நீங்களும் தான் பாவம், இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சதுல இருந்து சேர்லயே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் அரியோம்னு ஒரு பஞ்சாயத்து வந்திருக்குது, அதுக்குள்ள பில்டப் ஓவரா இருக்குதே மாமா. ஏத்த, உன் மாமன் ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க மாட்டானா? எந்நேரமும் போதையிலே தான் இருப்பானா? அதானே நாய் இப்படி பண்ணிட்டு தெரியுது. எங்கேயும் ஊடூட பூந்து திருட ஆரம்பிச்சிட்டானா, இல்ல யார்கிட்டயும் பொய்ய சொல்லி காசை பிடிங்க குடிச்சிட்டு இருக்கிறானான்னு தெரியல. சிவகாமி, என்னடி இதெல்லாம்? என்னடி இதெல்லாம்னா? இதுக்கு தானே பஞ்சாயத்து. ஐயோ, நம்ம ஊர்ல ரத்த காட்டேரி பூந்துருச்சு. எல்லாரும் ஓடிருங்க. மனுஷ ரத்தம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏ காட்டேரி, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இங்க பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. அவங்கள யாரையாவது புடிச்சிட்டு போ. ஆடா கோணாங்கி பையில, இவங்களை விட்டுட்டு மத்தவங்களை பிடிக்கணுமா? ஒன்னதாண்டி பிடிக்க வந்திருக்கு மாட்டினடியாய். ஏக்கா, என்னக்கா அது? என்ன இந்த காலத்துல வந்து நிக்கிறாங்க? அதாண்டி தாமரை, எனக்கும் புரியல. காலையில 2 பேரும் வீட்டு முன்னாடி வந்து சண்டடிக்கக்குள்ள இந்த காய்கறி குடி நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள என்னமோ பிளான் பண்ணிட்டாளுகடி. ஏண்டி தாமரை, உன் நாத்தனக்காரி என்ன சும்மா சும்மா சாக்கடையில விழுந்துட்டே இருக்கறா? அவ உழுவறதுக்கு வேற இடமே கிடைக்காதா? இரு கேட்டு சொல்றேன். எனக்கு இந்த பேய பார்த்தா பயமா இருக்குது. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அம்மா, இங்க பாரு, உன்னை என்ன காட்டேரிங்கிறான், பேய்ங்கிறான். எல்லாம் எனக்கு தேவைதானா? எல்லாம் ஒன்னாலதான். போ, உன்னை யாரு மறுபடியும் சாக்கடையில தள்ளி விட சொன்னது? அடியே கூறுகட்ட சிரிக்கி, செத்த நேரம் வாயை வச்சுட்டு கம்மன் நில்லடி. நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்குது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் ஓடிப்படுறேன், நான் ஓடிப்படுறேன். என்ன விட்டுருங்க. அந்த பேய் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு பாக்குது. என்ன விட்டுருங்க, நான் ஓடிப்படுறேன். எப்பா எப்பா, அவன் ஓடுறான் பாருப்பா, புடிங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து என்ன பேய்கிட்ட புடிச்சு கொடுக்கத்தான் தூக்கிட்டு வந்தீங்களா? நான் இனிமே இந்த ஊர் பக்கமே வரல. நான் ஓடிப்படுறேன். என்ன விட்டுருங்கப்பா. பண்றதையும் பண்ணிவிட்டு குடிகார நாய் எங்க ஓடி போற? போ அங்கிட்டு. அடி பாவி, என்ன பேய்கிட்ட தள்ளி விட்டுட்டாலே. என்ன ஒண்ணும் பண்ணாத விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணாத விட்டுரு. நான் திருடினதெல்லாம் கொடுத்துடுறேன். சித்ரா வீட்டுல திருடின வலையில கொடுத்துடுறேன். லலிதா வீட்டுல திருடின பாட்டு சீலையை கொடுத்துடுறேன். காமாட்சி வீட்டுல திருடின அண்டாவையும் கொடுத்துடுறேன். என்ன விட்டுரு. அமுகு டுமுகு அமால் டுமால்.